ஹாய், நான் ஜோதிடர் திரு லக்ஷ்மண். நம்ம இந்த வீடியோவில் சந்திரனுடைய காரணங்களை பற்றி பார்க்க போகிறோம். லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்க என்னவா இருப்பாங்கன்னா, முதல் பேசிக்கான விஷயம், சந்திரன் லக்னத்தில் இருந்தாலே அவங்க குறைஞ்சபட்ச கிரியேட்டிவ் பர்சனாக இருப்பாங்க, எமோஷ்னல் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப இம்பல்சிவ் பர்சனாக இருப்பாங்க. இம்பல்சிவ் பர்சன்னா எதாக இருந்தாலும் உடனே உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தோணினா செஞ்சிடணும்னு நினைப்பாங்க. தோணலைன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் லேட் ஆகும், சுத்தமாக செய்ய மாட்டாங்க. அதாவது மூட் ஓரியன்ட் பர்சன். தனக்கு மூடு இருந்தால் அதை வந்து செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஈஸியாக வந்து நம்புறவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு 5 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொன்னால், அவங்க 5 மணினா அந்த 5 மணிக்குங்கிறது அவங்க வந்து ரொம்ப இதாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எது சொன்னாலும் அதை முழுசா நம்புவாங்க. அதனால தான் சில நேரம் இந்த குழந்தைங்க சந்திரனுடைய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, அப்போ நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், தேவையில்லாமல் அவங்க கிட்ட பொய் சொல்லாதீங்க. அவங்க வந்து அப்படியே நம்புவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்கள பயங்கரமாக ஹர்ட் பண்ணும். அப்படி நம்பி நடக்கலைன்னா ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. ஃபேஸ்ல எல்லா எக்ஸ்பிரஷனும் அப்படியே தெரியும். நீங்க இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் வந்து சந்திரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இயல்பா அவங்களுக்கு சுக்கிரன் இருக்கணும். அப்பதான் விஷுவலா ஒரு விஷயத்த அவங்களால கொண்டு வர முடியும். பட் அது எக்ஸ்பிரசிவா இன்னும் கிரியேட்டிவா வரணும்னா, அதுக்கு கண்டிப்பா சந்திரன் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்கள மாரி ஆட்கள் வந்து லீடர்ஸா இருந்தாங்கன்னா, இப்போ சூரியனும் இருந்து சந்திரனும் லக்னத்துல தொடர்பு இருந்ததுன்னா, அவங்க தான் வந்து இந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஸா மாறுவாங்க. மக்கள் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து எமோஷன்ஸ் தான் முதல்ல கனெக்ஷன் ஈஸியா கிடைக்கும். எனி கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து சூரியன் மட்டும் இல்லாம சந்திரனும் லக்னத்துல தொடர்பு இருந்திருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இவங்க வந்து ஒரு சந்திரன் மட்டும் இருந்தாங்கன்னா ரொம்ப டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கைட் பண்ணணும், ஒருத்தர் கூட இருக்கணும். இருந்தால் தான் இவங்க ஒரு விஷயத்த செய்வாங்க. இவங்களா இண்டிபெண்டண்டாக செய்யறதுக்கு எதையுமே விரும்ப மாட்டாங்க. அதே சமயம் எக்ஸ்பிரஷன் வரும்போது இவங்களுடைய ஓன் யூனிக்கான எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுலலாம் ஒரு பிரச்சனை இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக மாறக்கூடியவங்களா இருப்பாங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை அது மாறிக்கிட்டே இருக்கும். ராசி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுடைய கேரக்டரும் லக்னமே சந்திரனா இருக்கும்போது ரொம்ப மாற்றங்களை வந்து சந்திக்கிறவங்களா இருப்பாங்க. தனக்கே தன்னை யாருங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு நேரத்தில் வேற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ரிசியேஷன் இவங்களுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதுனா ரொம்ப மற்றவங்க வந்து இவங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கைத்தட்டலுக்காக ரொம்ப இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது அப்ரிசியேஷனுக்காக செய்யறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதை பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க. பர்ஃபெக்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கிரியேட்டிவாக ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ அதனால என்னன்னா, இவங்களால கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த செய்ய முடியாது. வாழ்க்கை முழுக்க ஒரே விஷயத்த செய்யறதெல்லாம் இவங்க லைஃப்லயே இல்லை. இவங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தோன்றத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா செய்யறத வந்து ரொம்ப ரொம்ப நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ எப்போ வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு சரியா வரலையோ இமிடியேட்டா அது வந்து வெளியே வந்துருவாங்க. ஈஸியா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தொடர்ந்து செய்ய முடியாது. ஈஸியா போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து தசா சேஞ்ச் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஜாதகத்தில் தசை மாற்றங்கிறது அவங்க லைஃபே மாற்றும். எல்லாருக்குமே அது பொருந்தும். அதில் வந்து சந்திரன் லக்னமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு உங்க அடையாளமே மாறி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹையான மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து ஒரு தாய்மைக்கான கிரகமும் இதுதான் சந்திரன் தான். ஆனா சந்திரன் அடிப்படையில ஒரு ஃபெமினின் கிரகம். சூரியன் வந்து ஒரு மாஸ்குலின் கிரகம்னு சொன்னோம்னா, சந்திரன் வந்து ஒரு ஃபெமினின் கிரகம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, பெண்மைன்னு சொல்லும்போது நம்ம வந்து சுக்கிரனை சொல்லுவோம். அழகு, நளினம் அதெல்லாம் இருக்கிறதுனால, கூட வந்து பெண்மையுடைய மிக முக்கியமான குணம் வந்து அன்பு, எமோஷன் அதெல்லாம். அதுக்கு வந்து சந்திரன் தான் காரகம். ஸோ ஒரு வகையில தாய்மைக்கும் சந்திரன் தான் காரகம். இன்னொரு வகையில காதலுக்கும் சந்திரன் தான் காரகம். இது 2மே வந்து ரொம்ப என்ன சொல்றது? அன்பு, தூய்மை இந்த மாதிரி விஷயத்துக்கு உட்பட்டதா இருக்கும். இவங்க ரொம்ப இமேஜினரி பர்சனா இருக்கிறதுனால, இவங்க வந்து தன்னுடைய இமேஜினேஷன் வழியாவே சில நேரம் தப்பிச்சுக்குவாங்க. இவங்களுடைய ஒரு பொய் கூட உண்மையை நோக்கினதா இருக்கும். ஒரு எந்த கிரியேட்டரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிரியேட் பண்றது பொய்யான ஒரு விஷயத்த தான். பட் அதன் மூலியமா ஒரு உண்மையை நோக்கி போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க. ஷை பர்சனா இருப்பாங்க. சில நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய் ஒரு எதையுமே ஓப்பனா கேட்க தெரியாது. ரொம்ப தயங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவ சந்திரன். 2ஆம் பாவ சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். நினைச்சத சொல்ல வராது. திணறுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பாங்க, சொல்ல முடியாது. சில நேரம் இவங்க வந்து எஸ்ன்னு சொல்ல போய் அதை வந்து தப்பா நோன்னு இவங்களே சொல்லிடுவாங்க. எஸ்ஸுக்கு பதிலாக நோ சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பயங்கர மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். அதே மாதிரி சொன்னதை வந்து சொன்ன சொல் காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு. 2ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு.
இப்போ நீங்கள் நான் 2ல் சூரியன் இருக்கும்போது சொல்லியிருந்தேன் அவங்க வந்து வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான போவாங்கன்னு. இவங்க வந்து நேர் ஆப்போசிட்டு. அன்னைக்கு தோன்றது அப்போ தோன்றது தான் சொல்லுவாங்க. அது அடுத்த நாளே அது வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது முழுக்க 2ல் சந்திரனுடைய காரகத்துவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அவங்களுக்கு வந்து ஈரம் ஜாஸ்தி இருக்கும். அதாவது கண்ணு ஜஸ்ட் லைக் தட் கண்ணு கலங்கும். நார்மலாகவே லக்ன சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா உடனே கண் கலங்கிடுவாங்க. பட் இவங்க வந்து அதே 2ல் சந்திரன் இருக்கு, லக்னத்துல சந்திரன்லாம் இல்லை, அவங்க சூரியன் அவங்க எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 2ல் சந்திரன் இருக்குன்னா அவங்க கண்ணில் ஈரத்தன்மை அதிகமா இருக்கும். ஈரத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால டக்குன்னு கண் கலங்கிடும். ஒரு கொட்டாய் விட்டா கூட கண் கலங்கிடும். அந்த மாதிரி இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவ சந்திரன். 3ஆம் பாவ சந்திரன் வரும்பொழுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் 3ஆம் பாவங்கிறது கம்யூனிகேஷன், டிராவல் இதெல்லாம் காட்டக்கூடியது. ஸோ கம்யூனிகேஷன் வரும்போது இவங்களால வந்து இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் எடுக்கிறது இவங்க எடுக்கலாம் மாட்டாங்க. சூரியன்னா கம்பல்சரியாக எடுப்பாங்க. இவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மூடு இருந்தால் தான் எடுப்பாங்க, அட்டன் பண்ணுவாங்க. அதனால தான் கிரியேட்டிவ் ஃபீல்டெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இதனால வரக்கூடியது தான். ஸோ 3ல் சந்திரன் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதே சூரியன் இருக்கிறவங்க எப்போ பண்ணாலும் எந்த நிமிஷம் பண்ணாலும் எடுப்பாங்க. ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 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 இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொமான்டிக்கான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஒரு மெலோடிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி எமோஷ்னலான விஷயங்கள் தான் இவங்க வந்து இவங்க லைஃப்ல பார்க்க விரும்புவாங்க. அதே மாதிரி சந்திரன் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த நீர் சார்ந்த விஷயத்துல வந்து டிராவல் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பர்சனலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தோணிருச்சுன்னா உடனே டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இம்மிடியட்டா கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பி இம்மிடியட்டா போயிடுவாங்க. அந்த மாதிரி பர்சனாக இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 4ஆம் பாவ சந்திரன். 4ஆம் பாவ சந்திரன் வரும்பொழுது 4ங்கிறது இடத்தை குறிக்கிறது. சந்திரன்கிறது நீர் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து நீர்நிலைகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அருவி, ஆறு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அருவி, ஆறு, குளம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறதுக்கு, அங்கே போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்லேயும் சரி தண்ணி பிரச்சனை இருக்காது. பெரும்பாலும் இவங்க வீடுகளில் தண்ணி இருக்கணும், தண்ணி எப்போவுமே வரணும் அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல வந்து அந்த தண்ணி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 4 சந்திரன் இருக்கிறவங்க கிணறு வெட்டுறாங்க, அவங்களுடைய இடத்துல கிணறு வெட்டுறாங்கன்னா அங்கே தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ல் சந்திரன். 5ல் சந்திரன்கிறது 5ங்கிறது புத்தி கூர்மையை காட்டுறது. அங்கே சந்திரன் இருக்கிறதுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க எதையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பாங்க. உடனே 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 லேர்ன் பண்ணிடுவாங்க எதா இருந்தாலும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மறக்கவும் செய்வாங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு அடிப்படை இயல்பு. அதனால அவங்களால வந்து எதை வேணால் லேர்ன் பண்ண முடியும். எத்தனை விஷயங்கள் வேணாலும் லேர்ன் பண்ண முடியும். இஃப் அட் ஆல் அவங்களுக்கு அது வந்து லக்னத்துல தான் இருந்தால் அந்த லைஃப் முழுக்க இவங்களுக்கு வந்து லேர்னிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். புது புது விஷயங்கள ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணுவாங்க. அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஃப்ரீலான்சிங்லையும் அவங்க வந்து இதை எனி கிரியேட்டிவான விஷயங்கள் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கும். இப்போ நடிகர்களாகவே இருக்காங்கனாலும் 5ஆம் பாவம் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அப்போ தான் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவாக ரொம்ப எக்ஸ்பிரசிவாக அவங்களால செய்ய முடியும். வெறும் சுக்கிரன் மட்டும் இருந்தாலோ அப்படிலாம் பண்ண முடியாது. சந்திரன் தான் கற்பனைக்கான கிரகம். அந்த கற்பனை சக்தி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களால அந்த கேரக்டரை உணர்ந்து அதுக்கு செயல்பட முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் சந்திரன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காதல்ல இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும் கற்பனையில் இருக்கக்கூடிய விஷயம். கல்யாணங்கிறது ரியாலிட்டி, காதல்ங்கிறது ஒரு கற்பனை. அந்த கற்பனையில வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போயிடுவாங்க. நல்லதும் சரி, கெட்டதும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அதனால தான் இவங்க வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் இவங்க கேட்டகரி தான் வருவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவ சந்திரன். 6ஆம் பாவ சந்திரன் வரும்போது நீங்க வந்து 6ஆம் பாவங்கிறது 2 விஷயங்கள் குறிக்கக்கூடியது. வேலையை குறிக்கக்கூடியது, உணவை குறிக்கக்கூடியது. 6ஆம் பாவ சந்திரன்கிறது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல வேலையில இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ இவங்கள வந்து அதே 6ஆம் பாவ சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து உணவையும் குறிக்கக்கூடியது. 6ஆம் பாவ சந்திரனுடைய உணவுன்னு பார்க்கும்போது நீர் சார்ந்த உணவுகள், அதாவது கஞ்சியா இருக்கலாம், செமி 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 சாலிட் உணவுகள் சொல்லுவாங்க இல்லையா? ஐஸ்கிரீமா இருக்கலாம், இல்ல வந்து கூழா இருக்கலாம், டீ, காஃபியா இருக்கலாம். எனிதிங் வந்து அவங்க தண்ணி சூப்பா இருக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு கிரகத்தோட சேரும் பொழுது மாறும். இப்போ சூப்புன்னா செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தது. அந்த மாதிரி வந்து இப்போ பால்னா வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது. இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னுக்கும் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஜென்ரலா இதுல அவங்க காம்பினேஷன் பொறுத்து அவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு அதிகம். வெறும் இதை மட்டும் இப்போ சில பேர் டீ குடிச்சிட்டே உயிர் வாழன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கேட்டகரிலாம் கண்டிப்பா 6ல சந்திரன் இருந்தே தீரும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைன்னு வரும்பொழுதும் இவங்களுக்கு என்னன்னா ஒரு நிரந்தரமான வேலையில இருக்க முடியாது. சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் எங்க இருந்தாலும் அது வந்து நிரந்தரமா இருக்காது. ஸோ வந்து அந்த வேலை வந்து ஒரு நிரந்தரமற்ற வேலையில இருப்பாங்க. பல நேரம் வந்து வேலை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய
மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகலாம், அடுத்த வேலை போகலாம், அங்கே அடுத்த கம்பெனி ஜம்ப் ஆகலாம். நிறைய ஜம்ப் ஆகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6ல் சந்திரன் இருக்கும் அவங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து வேலையில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் வேலையில் இருக்கலாம். இல்லை வந்து எனிதிங் ரிலேட்டட் டு ஷிப்பிங்கு, ஃபிஷரி, இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறதுங்கிறது 6ஆம் பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் அடிக்டாக இருக்கிறவங்கெல்லாம் 6ல் சந்திரன் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எனி கைண்ட் ஆஃப் பிவரேஜஸ் ஆல்கஹால்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஆல்கஹால் அடிக்டாக மாறுறதுக்கான மெயின் காரணம். கிரியேட்டிவ்லே இல்லை ஆல்கஹால் அடிக்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 6ல் சந்திரன் இருந்தே தீரும். மற்றதில் சந்திரன் இருக்காதா இருக்கும், ஆனால் 6ல் சந்திரன் கண்டிப்பாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து 7ல் சந்திரன். 7ல் சந்திரன் போது 7ஆம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம், நமக்கு வந்து கல்யாண பாவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடியது. சந்திரன் இருக்கிறதுனால எமோஷ்னலான பார்ட்னர்ஸ் அமைவாங்க, எமோஷ்னலான மனைவியோ கணவனோ அமைவாங்க. அவங்க வந்து இதே இந்த லக்ன சந்திரன் சொன்ன அதே இது எல்லாமே இருக்கும். அவங்க ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு மாதிரி இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது, இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் இங்கே தான் வருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவங்கிறது கல்யாண பாவம். அதில் சந்திரன் இருக்கிறதோட இது என்னென்னா கல்யாணங்கிறது நமக்கு நீண்ட நாளே ஒரு விஷயம். பட் 7ல் சந்திரன் இருக்கும்போது அந்த கல்யாண லைஃப் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் எமோஷ்னலாக சில நேரம் ரொம்ப சூப்பராக போகிற மாதிரி இருக்கும், சில நேரம் ரொம்ப மோசமாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சந்திரன் நகர நகர அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து 7ல் சந்திரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ல் சந்திரன். 8ல் சந்திரன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மாதிரி நோய்மை, 8ங்கிறது நோயை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ வந்து நோய்மை வந்து சந்திரனால் வரக்கூடிய நோய்கள், அதாவது என்னென்னா டீஹைட்ரேஷன் ஆகுறது, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம முன்னாடி தண்ணி அடிப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ 6லையும் 8லையும் 2லையும் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரிங்க் பண்ணுறதுனால டீஹைட்ரேஷன் அதிகமாகி அதனால் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் வரும். இல்லைன்னா வந்து கிட்னி ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து 8ல் சந்திரன் இருக்குன்னா தண்ணி சரியாக குடிக்க மாட்டீங்க. நீங்கள் தண்ணி சரியாக குடிக்க மாட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 8ல் சந்திரனே இல்லைனாலும் நீங்கள் போய் கேபி சார்ட்டில் சப்ளாடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்திரன் இருந்தே தீரும். அப்புறம் வந்து டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வருது, இதெல்லாம் வந்து இதுதான் நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எல்லாத்த பற்றி நெகட்டிவான தாட் இருந்துகிட்டே இருக்கும். தவிர லக்னத்தோடையும் தொடர்பில் இருந்தாங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களாம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக சந்திரன் நட்சத்திரத்தை அன்னைக்கு கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஒரு வாரமும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது இன்னைக்கு ஒரு நாள் அமைதியாக இருப்போம், அடுத்த நாள் போனால் சரியாயிடுங்கிற அந்த மைண்ட் செட்டை மட்டும் வளர்த்துக்கணும். அதே மாதிரி 8ல் சந்திரன் இருக்கவங்க தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். கையில் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து எப்படியா இருந்தாலும் அது ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகிடும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவ சந்திரன். 9ஆம் பாவ சந்திரன் வரும்போது இவங்க வந்து ஒரு சந்திரன் கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து ஒரு ரிசர்ச்னு சொல்ல முடியாது, ஒரு ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிறது, இல்லை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயத்தில் ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிறது, இல்லை வந்து ஒரு நீர் வழியாக இருக்கக்கூடிய தூரதேச பயணங்கள் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ஆம் பாவ சந்திரன் கொடுக்கும். அதே மாதிரி பக்திமான, ஏன்னா 9ஆம் பாவங்கிறது நம்பிக்கையை காட்டுற பாவம், அதனால் வந்து பக்திமானாக இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் இல்லை. அதே சமயம் ஞானம் அந்த மாதிரி போக மாட்டாங்க. இது பியூர் பக்தி, சரண்டர். ஓகேவா? எனக்கு ஏன்னா இவங்க எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு சரண்டருக்குள்ளே போகிறதுக்கு, அது 1, 9 சந்திரனாக இருந்தாங்கன்னா கம்பல்சரியாக ஏதோ ஒரு விஷயத்தில் சரண்டர் ஆகிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க லைஃப் வந்து இறைவனுக்கானதுன்னு விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க, மீராபாயாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது எல்லாருமே வந்து 9ஆம் பாவ சந்திரன் உள்ளவங்க தான். தென் அதுக்கப்புறம் வந்து 10ஆம் பாவ சந்திரன். 10ஆம் பாவ சந்திரன்ங்கிறது 6ஆம் பாவத்தில் சொன்னதே தான். நீர் சார்ந்த தொழில் நடத்துகிறவங்க 10ஆம் பாவம், இல்லைன்னா நீர் சார்ந்த வேலையில் ரொம்ப உயர் பதவியில் இருக்கிறவங்க 10ஆம் பாவமாக வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீர் சார்ந்த தொழில்னு வரும்போது விவசாயமாக இருக்கலாம். விவசாயத்தை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனோம்னா ஒரு இந்த இறால் பண்ணை இதெல்லாம் வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, ஃபிஷ் டேங்க்கு இந்த பிஸ்னஸ் செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து நீர் சம்மந்தப்பட்ட எனி பிஸ்னஸ் செய்கிறது, தண்ணி கேன் போடுறது, இந்த மாதிரி பிஸ்னஸ். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஷிப்பிங்கில் இருக்கிறது, இல்லை வந்து ஒரு ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் வச்சுருக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு சீவேஜ் பிளான்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குது. எனிதிங் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தொழிலாளர்கிட்ட செய்வாங்க. அதே சமயம் 10ஆம் பாவம் வந்து அகைன் சந்திரனாக இருக்கிறதுனால தொழில் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். நிறைய தொழில் செய்வாங்க, மாறி மாறி செய்வாங்க. ஒரு நிரந்தரமான தொழிலுங்கிறது
இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவ சந்திரன். 11ஆம் பாவ சந்திரன் அப்படிங்கும்போது இவங்க வந்து எமோஷ்னலாக மக்களோட கனெக்ட் ஆவாங்க. கிரியேட்டிவ் பீப்புளோட ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு 11ஆம் பாவத்தில் மட்டும் சந்திரன் இருந்தாலே இவங்க வந்து வேற ஆளாக இருந்தாலும் இவங்களுக்கு மற்ற சந்திரன் இல்லைன்னா கூட இவங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் பீப்புளுடைய நெட்ஒர்க்குள்ளே எப்பவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் இவங்க போராடிவாங்க. இல்லைன்னா வந்து இதே இவங்களும் சந்திரனாக இருந்து 11 சந்திரனாக இருந்ததுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்களோட வந்து ஒரு பெரும் புகழோட இருப்பாங்க. எமோஷனல் லேயர்ல கிரியேட்டிவ் லேயர்ல பெரும் புகழோட இருப்பாங்க. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குன்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்து லக்னத்திலயும் சந்திரன் இருக்கும், 11லயும் சந்திரன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் புகழ் அடைவாங்க. இவங்களா தான் அந்த ஒரு புகழை தான் இவங்க வந்து அரசியலுக்காக மாத்துறாங்க. ஸோ அரசியல்லையும் அதே மாதிரி போறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் பாவ சந்திரனுடைய காரகத்துவம் தான். அதுக்கப்புறம் 12ஆம் பாவ சந்திரன். சந்திரனாலே வந்து கற்பனை அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே வந்து 12ஆம் பாவங்கிறது ஒரு தூக்கத்தை குறிக்கக்கூடிய பாவம். 12ஆம் பாவ சந்திரன்ங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கனவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இயல்பாவே நிறைய பேருக்கு பெரும்பாலானவங்களுக்கு கனவு வரும். அது வந்து நம்ம பகல் முழுக்க நம்ம செய்யக்கூடிய மூளைக்கு செய்யக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் திரும்ப ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் கனவுகள் வருது. பட் இவங்க வந்து சந்திரனா இருக்கிறதுனால கனவுகள் எப்பவுமே இருக்கும். ரொம்ப நிறைய கனவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே குரு தொடர்பு இருந்தா மேபி கனவு இல்லாம தூங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மத்தபடி சந்திரன் இருந்தா கனவுகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு எமோஷனல் ஒரு கிரியேட்டிவ் தொழிலுக்காக எல்லாத்துக்காகவும் வெளிநாடு போறவங்க, வெளி மாநிலம் போறவங்க, இப்ப சில நேரம் இந்த ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு மாநிலத்தில போய் அவங்க ஜாஸ்தியா வேலை செய்வாங்க. அந்த மாரி இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு 12ஆம் பாவமும் டாமினன்ட்டா இருக்கணும். 12ஆம் பாவ சந்திரன் தொடர்பு இருந்தா, அது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஓவர்வியூ. எல்லாத்தையும் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபர்தரா மத்த எல்லா கிரகமும் நம்ம பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.